திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த நத்தம் பகுதியைச் சேர்ந்த கமலேசன், இவருடைய மனைவி மஞ்சுளா கமலேசன் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த சுந்தரேசன் மகன் குப்பன் இருவருக்கும் இடையே கள்ள தொடர்பு இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் குப்பன் மஞ்சுவின் வீட்டிற்கு சென்று தான் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை ஊற்றி கொளுத்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். பின்னர் மஞ்சுவின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்து தீயை அணைத்து கந்தளி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் மஞ்சுவை பரிசோதித்த மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே சின்ன கண்டியாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த விஜய், இவர் தனது இருசக்கர வாகனத்தை தனது வீட்டின் அருகே இருந்த பெட்டிக்கடை அருகே நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். திரும்பி வந்து பார்க்கையில் தனது இருசக்கர வாகனம் திருடு போனதை கண்டு அதிர்ச்சியடைந்த விஜய் விருதாச்சலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த நிலையில் காணாமல் போன இருசக்கர வாகனத்தை இளைஞர் ஒருவர் பெரிய கண்டியாங்குப்பம் அருகே ஓட்டி சென்றுள்ளார். பின்னர் அவரை பிடித்து தர்ம அடி கொடுத்து விசாரித்ததில் அவர் பன்ருட்டி அடுத்த காடாம்புலியாரை சேர்ந்த காந்திநகர் மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த வீரமணிகண்டன் என்பதும் காணாமல் போன விஜயின் இருசக்கர வாகனத்தை திருடி சென்றதும் ஒப்புக்கொண்டார். இதனை அடுத்து தர்ம அடி கொடுத்த கிராம மக்கள் விருதாச்சலம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். காவல்துறையினர் விரைந்து வந்து அவரை திருடிய அதே இருசக்கர வாகனத்தில் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் ஸ்ரீவைகுண்டத்தில் கனமழை காரணமாக சென்னை நோக்கி வந்த ரயிலில் சிக்கிக் கொண்ட பயணிகளை மீட்கும் நடவடிக்கை தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதன் பிறகு முதற்கட்டமாக ரயிலில் சிக்கியுள்ள மருத்துவ உதவி தேவைப்படுபவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மீட்கப்பட்ட பின் பயணிகள் சிறப்பு ரயில்கள் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்படுவர் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ரயிலில் இருந்து மீட்கப்பட்ட கர்ப்பிணி பெண் ஹெலிகாப்டர் மூலம் மதுரை விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு அங்கிருந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கீரிப்பாறை அருகே உள்ள வெள்ளாம்பி மலைவாழ் கிராம மக்களுக்கு கலப்பை மக்கள் இயக்கம் நிறுவனர், திரைப்பட தயாரிப்பாளரும் டைரக்டருமான PT செல்வகுமார் மழை நிவாரண பொருட்களான அரிசி மற்றும் பிஸ்கெட், சோப்பு பொருட்கள் உட்பட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். பின்னர் அந்த பகுதியில் உள்ள மக்கள் அவரிடம் குடிநீர் மற்றும் சமுதாய நலக்கூடம், கைத்தொழில் பயிற்சி கூடமும் அமைத்து தர கேட்டனர். கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார். அவருடன் மாநில தலைவர் வர்கீஸ் பாலகிருஷ்ணன், துணைத் தலைவர் விசுவை பாலகிருஷ்ணன், செந்தில் மற்றும் சமூக சேவகர் பானுமதி மற்றும் வசந்தா மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு 83 வயதுடைய பாலசுப்ரமணியம் பூ மார்க்கெட் பகுதியை வசிக்கும் அவர் சமூக நலத்துறை அலுவலகத்திற்கு மனு கொடுக்க வந்தார். முதியவர் மயங்கிய நிலையில் திடீரென அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது. அலுவலகத்தில் இருந்த ஒருவர் உடனே 108 அவசர சிகிச்சை ஊர்தி தகவல் கொடுத்து உடனே அவர்கள் வந்து அந்த முதியோரை தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் அவர் திடீரென சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டார். இருந்தாலும் அவரை அரசு மருத்துவமனைக்கு எடுத்து சென்று அங்கேயே சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் அவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே இறந்துவிட்டார். உடன் அவர்கள் உறவினர்கள் இருந்து அவரது உடலை வாங்கி சென்றனர். தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை திமுக ஆட்சியில் பதவியில் இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் நீதிமன்றம் கடந்த 2016ஆம் ஆண்டு அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவியை வழக்கிலிருந்து விடுதலை செய்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து 2016ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சி வருமானத்திற்கு அதிகமாக 64.90% சொத்து குவித்தது நிரூபணமாகியுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது.
மேலும் சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சியை விடுதலை செய்து விழுப்புரம் கோர்ட் பிறப்பித்த உத்தரவையும் சென்னை ஐகோர்ட் ரத்து செய்துள்ளது. இந்த வழக்கில் தண்டனை விவரங்கள் வரும் 21ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு அறிவிக்கப்படும் என்று தெரிவித்த நீதிபதி ஜெயச்சந்திரன், அன்றைய தினம் பொன்முடி மற்றும் அவரது மனைவி நேரில் அல்லது காணொலி வாயிலாக ஆஜராக உத்தரவிட்டுள்ளார். டெல்லியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வானிலை ஆய்வு மையம் அறிவித்ததை விட தென் மாவட்டங்களில் அதிக அளவில் மழை பெய்துள்ளது. உதாரணமாக காயல்பட்டினத்தில் 94 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. எனினும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு அவர்களின் வாழ்வாதாரங்களை திரும்ப வழங்க உடனடியாக தேசிய பேரிடர் நிதியிலிருந்து நிவாரணம் வழங்க பிரதமர் மோடியை வலியுறுத்தியுள்ளேன் என்று கூறினார். வரலாறு காணாத மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு அவர்களது வாழ்வாதாரங்களை திரும்ப உருவாக்க உடனடி நிவாரணமாக தேசிய பேரிடர் நிவாரண நிதி வழங்கிட மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களிடம் கோர இருக்கிறேன். ஐஸ்லாந்தின் ரைஸ்சேன்ஸ் தீபகற்பத்தில் உள்ள எரிமலை வெடித்து சிதற தொடங்கியது. கிரிண்டாவிக் நகரத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த எரிமலை இரவு ஆக்ரோஷத்துடன் வெடிக்க தொடங்கி தீப்பிழம்பு வெளியேறுகிறது. கடந்த ஒரு வாரமாக குமிழி கொண்டிருந்த நிலையில் நேற்று வெடித்து சிதறியுள்ளது. எரிமலை வெடிப்பு காரணமாக கிரிண்டாவிக் பகுதியில் வசிக்கும் 4000 பேர் வெளியேற்றப்பட்டனர். அவர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சில நாட்களுக்கு முன்பு ரைச்சாக்விக் தீபகற்பத்தில் ஆயிரக்கணக்கான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. எரிமலை வெடிப்புக்கு முன்பாக நிலநடுக்கம் ஏற்பட்டதாக விஞ்ஞானிகள் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய தென் மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களாக அதிக கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தொடர்ந்து 20, 21ஆம் தேதிகளில் தென் தமிழகத்தின் அநேக இடங்களில், வட தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் கொல்லம் தேவளக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் எலியம்மா வர்கீஸ். இவரது கணவர் உயிரிழந்த நிலையில் மகனுடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் மருமகள் மஞ்சுமோல் தொடர்ந்து மாமியாரை தாக்குவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் டிவியை பார்த்து கொண்டிருந்த மாமியாரை திடீரென கீழே தள்ளிவிட்டு தாக்கியுள்ளார். இதை பார்த்த மகனும் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இந்த காட்சியை உறவினர் ஒருவர் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். தற்போது இந்த வீடியோ வைரலான நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் மஞ்சுமோல் பள்ளி ஆசிரியர் என்பதும் குடும்ப தகராறு காரணமாக தாக்கியதும் உறுதி செய்யப்பட்ட நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையிலிருந்து இன்று அதிகாலை 1:30 மணிக்கு தாய்லாந்து நாட்டு தலைநகர் பாங்காங் செல்லும் தாய் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் புறப்பட தயாராகி கொண்டிருந்தது. அந்த விமானத்தில் பயணம் செய்ய வந்த பயணிகளின் உடைமைகளை பாதுகாப்பு அதிகாரிகள் சாம் மூலம் பரிசோதித்து அனுப்பி வைத்திருந்தனர். அப்போது சந்தேகத்தின் பேரில் சென்னையை சேர்ந்த காஜா மொய்தீன், கபூதியைச் சேர்ந்த அகமது இப்ராஹிம் ஆகிய 2 பயணிகளிடம் விசாரணை மேற்கொண்டதில் அமெரிக்க டாலர் உள்ளிட்ட வெளிநாட்டு பணங்கள் மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. 2 பேரிடமிருந்து ரூபாய் 65 லட்சம் மதிப்புடைய வெளிநாட்டு பணத்தை பறிமுதல் செய்து இருவரையும் கைது செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.